குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாரதிய ஜனதாவின் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வெற்றி பெற்றால் இந்தியாவின் இரண்டாவது தலித் ஜனாதிபதி என்ற பெருமையை பெறுவார் இவர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் 1945 பிறந்த ராம்நாத் கோவிந்த் 1977 முதல் 1993 வரை மத்திய அரசு வழக்கறிஞராக டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றினார். 1977 பிரதமர் மொரார்ஜி தேசாயின் தனிச் செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றியிருக்கிறார். 1990ஆம் ஆண்டு கதம்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் 1994 முதல் 2006 வரை தொடர்ந்து 2 முறை மக்களவை உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார். வாஜ்பாய், அத்வானி இருவருக்கும் நெருக்கமான இவர் பாரதிய ஜனதா தலித் பிரிவு தலைவராக 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவின் செய்தித் தொடர்பாளராக இருந்தாலும் சர்ச்சைகளை தவிர்க்க விரும்பி ஒருமுறை கூட தொலைக்காட்சிகளில் தோன்றியதில்லை. எளிமையான நபர் என பாராட்டப்படும் ராம்நாத் கோவிந்த் எம்பி ஆகும் வரை டெல்லி காலிபாரியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது தமது வாழ்வை தலித்துகளின் முன்னேற்றத்திற்காக செலவிட்டவர் என மோடி டுவிட்டரில் புகழ்ந்தார். அடிப்படையில் ராம்நாத் கோவிந்த் ஒரு RSS காரர் என்பது குறிப்பிடத்தக்கது.